விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரேபியாவிலிருந்து ஒரு புதிய வகை குதிரைகளை வாங்கினார். அந்த குதிரைகள் மிகவும் வலிமையானவை. அவற்றை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஊரில் உள்ள சிலரிடம் தலா ஒரு குதிரையை ஒப்படைத்து அதை வளர்ப்பதற்காக மாதந்தோறும் பணமும் புல்லும் கொடுத்தார். தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை வழங்கப்பட்டது. மற்றவர்கள் தங்கள் குதிரைகளுக்கு நிறைய புல் கொடுத்து குதிரையை நன்றாக கவனித்துக் கொண்டனர். ஆனால் தெனாலிராமன் ஒரு சிறிய கொட்டகை கட்டி அதன் சுவரில் ஒரு சிறிய ஓட்டை போட்டார். தினமும் அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் புல்லை மட்டும் குதிரைக்கு காட்டினார். குதிரை பசியால் அந்த புல்லை பிடிக்க கஷ்டப்பட்டு இழுத்துச் சாப்பிடும். 6 மாதங்கள் கழித்து மன்னர் குதிரைகளை பார்வையிட வந்தார். மற்றவர்கள் வளர்த்த குதிரைகள் அனைத்தும் நன்றாக தின்று கொழுத்து ஓடவே முடியாத அளவுக்கு மந்தமாக இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் குதிரை மிகவும் மெலிந்து காணப்பட்டது. மன்னர் கோபமடைந்து, ராமகிருஷ்ணா, குதிரையை ஏன் இப்படி சொத்தையாக வளர்த்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னா, இந்த குதிரை மிகவும் முரட்டுத்தனமானது. நான் கொடுக்கும் உணவைக் கூட தின்னாமல் என்னைத் தாக்க வருகிறது. வேண்டுமென்றால் உங்கள் குதிரை பயிற்சியாளரைச் சோதித்து பார்க்கச் சொல்லுங்கள் என்றார். குதிரை பயிற்சியாளர் கர்வத்துடன் அந்த கொட்டகைக்குள் சென்று குதிரையின் முகத்தின் அருகே சென்றார். பசியால் இருந்த குதிரை யாரோ புல் கொண்டு வருகிறார்கள் என்று நினைத்து பயிற்சியாளரின் கையை தன் வாயால் பலமாக பிடித்துக் கொண்டது. அவர் வலியால் கத்தினார். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அப்போது தெனாலிராமன் சிரித்துக் கொண்டே, மன்னா, அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்தால் குதிரைகள் சோம்பேறியாகிவிடும். குறைந்த உணவு கொடுத்து பழக்கினால்தான் அது எப்போதும் விழிப்புடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதற்காகத்தான் நான் இப்படிச் செய்தேன் என்றார். மன்னர் அவரது புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். நீதி: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒருவருக்கு தேவையான பயிற்சியை சரியாக கொடுத்தால் மட்டுமே அவர் திறமைசாலியாக இருப்பார்.